ஐயா சுப்பிரமணியன், பொருளாதார நிபுணராக நான் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி, இந்த 2 ஸ்டேட்லேயுமே எட்ஜ் இல்லை, ஒரு பெரிய செட்பேக்காக தான் பாரதிய ஜனதாவினுடைய சூழல் பார்க்கப்படுகின்றது. அந்த 3-0 வந்து தொடர்ந்து மத்திய அரசு பின்னடைவை சந்திக்கிறதா? இல்ல, ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பாக இருக்கும்னு எதிர்பார்த்தது தான். ஏன்னா 2024 அந்த ஜெனரல் எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா, ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா 2 கட்சிகளும், அதாவது காங்கிரஸ் கட்சியும் சரி பிஜேபி கட்சியும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 46% 47% வாங்கினாங்க. ஒரு டச் அண்ட் கோல தான் இருந்தது. அதனால தான் 5 சீட்டுகள் வந்து 2 கட்சிகளுக்கும் கிடைத்தது. ஸோ ஒரு 10 வருடம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த ஒரு கட்சிக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஈக்குவலா வந்திருக்கு. அதாவது வந்து எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா வந்து படுதோல்வி அடைவார்கள் எதிர்பார்த்தாங்க. அதுல வந்து தோற்று போயிட்டான்னு தான் என்னால சொல்ல முடியும் இப்போ. பட் நெரேட்டிவ் செட் பண்றதுல வந்து ஐ திங்க் INDA கூட்டணியில உள்ளவர்கள் வந்து ஜெயித்து விட்டார்கள் தான் சொல்லணும். ஏன்னா இப்ப நம்ம வலைதளத்துல வரதெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா கர்நாடகாவா இருக்கட்டும், இல்ல தெலுங்கானாவா இருக்கட்டும், இல்ல இமாச்சல் பிரதேஷ்ல காங்கிரஸ் வின் பண்ணினதாக இருக்கட்டும், ஆனா அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் வந்து அதை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள். ஆனா அதற்கப்புறம் வந்து என்ன ஆச்சு, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது வந்து பார்க்கும்போது ஸோ மக்களுக்கு வந்து அப்பதான் உணர ஆரம்பிக்கிறார்கள். ஆனா அதுக்குள்ள வந்து காலம் கடந்து விட்டது. ஏன்னா நேத்து வந்த நியூஸ் இமாச்சல் பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா, நம்ம டாய்லெட்டை யூஸ் பண்ணுவதற்கு டாக்ஸ் போட போறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிறைய சர்ச்சைகள் வந்தது, இதை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ. ஸோ அதாவது இமாச்சல் பிரதேஷ்ல என்ன உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து விவாதிச்சிருக்கோம். நம்ம இமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் எலெக்ஷன் நடக்கும்போது கூட ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து நம்மளால இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாதுங்க. ஸோ நிதி நிலைமை எந்த மாநிலத்திலும் சரியில்லை, பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். ஆனா வந்து காங்கிரஸ் அரசாங்கம் அவர்கள் என்ன பண்ணினாங்கன்னா, கட்சி அவர்கள் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து நாங்க வந்து நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இமாச்சல் பிரதேஷ்ல எஸ்பெஷலி வந்து நிறைய ரிட்டையர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பீப்புள் இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து அது ஒரு சாதகமாக இருந்து வாக்களித்தார்கள். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது வந்து பேங்க்ரப்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்ப சுப்பிரமணியன், இப்போ இந்த எலெக்ஷன்ல என்ன பார்த்தோன்னா, எந்த அளவிற்கு அமித்ஷா இறங்கி பேசணுமோ எலெக்ஷன் ரீதியாக அவர் பேசினார். 2100 ரூபா அந்த பெண்களுக்கு கொடுத்தாங்க. பஸ்ஸில் வந்து அவர்களுக்கான வறுமை நிலையை கொடுத்து ஃப்ரீ பஸ் பாஸ் எல்லாம் வழங்கினாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் பல சலுகைகள், வேலை 50,000 பேர் கொண்ட நகரங்களில் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரை ஹப்பை உருவாக்க போகிறோன்னு சொன்னாங்க. அப்படி இருந்தாலும் கூட அங்கே அவர்கள் வாக்களிக்கலை. என்ன காரணம்? நான் ஹரியானாவை மட்டும் பேசுவோம். இல்லை, ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த ஏற்கனவே இருந்த 9.5 ஆண்டுகள் இருந்த ஒரு முன்னாள் முதலமைச்சர் மேலே அதிருப்தி இருந்தது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, 2ஆம் கட்ட தலைமையை வந்து கண்டிப்பாக ஒரு நபரை சார்ந்தே கட்சி இருக்கக்கூடாதுன்றது வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பார்கள். ஸோ ஒருத்தர் மேல அதிருப்தி வரப்போகிறது, வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து இன்னொருத்தரை வந்து கொண்டு வருவாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த நடக்க போகின்ற தேர்தலில் வாக்குகள் சரியும் இல்ல ஆட்சி இல்லாம கூட போகலாம். அது வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கா அடுத்து வர போகின்ற தேர்தலுக்கு, அது ஜெனரல் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, அசம்பிளி எலெக்ஷனாக அதற்குண்டான ஒரு முதலீடாக தான் பார்ப்பார்கள். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சரி செய்ய வேண்டும். 2ஆம் கட்ட தலைமையை வந்து மேல கொண்டு வந்துட்டு அங்க உள்கட்சி கட்டமைப்புகள்ல வந்து ஒரு பர்சன் டிபெண்டன்ட் பார்ட்டியாக இல்லாம ஒரு பாலிசி பேஸ்டு பார்ட்டியாக இருக்க வேண்டும், இல்ல ப்ராசஸ் பேஸ்டு பார்ட்டியாக இருக்க வேண்டும். கர்நாடகாவில் அதுதான் நிகழ்ந்தது. கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்ல வந்து அவர்கள் தோற்றதுக்கு காரணம் வந்து அங்க உள்ள உட்கட்சி பூசல். அது அவங்க அந்த அப்போ உள்ள தலைமை ரெக்கமெண்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து கொண்டு வரல அவங்க. சுப்பிரமணியன், அதுல வந்து இன்னொரு கேள்வி, டபுள் என்ஜின் சர்க்கார் என்பதை ஒரு ப்ரொக்ளமேஷன், அதாவது பிரகடனமாகவே பாஜக வந்தது. மத்தியிலும் பாஜக, மாநிலத்திலும் பாஜக. 2011 ஹரியானாவில் பாரதிய ஜனதா, 19 பாரதிய ஜனதா. அப்படி அந்த டபுள் என்ஜின் சர்க்கார் ஒரு கோர் ஹிந்துத்துவா கொள்கை. அப்படி இருந்தும் மக்கள் அவர் ஹரியானாவில் மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்திருக்கிறார்கள். பாஜகவினுடைய ஆட்சி இழக்கிறது. சூஃபியான் மன்னிக்க வேண்டும், மிகப்பெரிய பின்னடைவு கிடையாது. இந்துத்துவ கொள்கை டபுள் என்ஜின் சர்க்கார் என்பது இந்துத்துவ கொள்கை கிடையாது. டபுள் என்ஜின் சர்க்கார் என்பது மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக செயல்பட்டு காமனா வந்து ஸ்டேட்டுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குமோ, கட்டமைப்புகளை உருவாக்குவோமோ, ப்ரீவியஸ் கலாச்சாரத்தை தாண்டி என்னென்ன வேணும்ன்றதை வந்து 2 பேரும் உட்கார்ந்து கொண்டு பேசி அதன் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற ப்ராஜெக்ட் தான். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், தமிழ்நாடு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ரெட் என்ஜின் சர்க்கார் கிடையாது. ஆனா என்னாச்சுன்னா, ஒரு வாரத்திற்கு முன்னாடி முதலமைச்சர் அங்க போயிட்டு இந்த மெட்ரோ டு ரயில்வே திட்டம், மெட்ரோ ப்ராஜெக்ட் ஃபேஸ் 2 இருக்கு இல்லையா, அதுல வந்து எடுத்து சொன்னார். முன்னாடி நாங்க ஸ்டேட் செக்டார் நாங்க சொல்லிட்டோம், ஸ்டேட் ஃபண்டட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டோம். இது வந்து மாறிக்கொண்டு வருகிறது, சென்ட்ரல் ஃபண்டட் ப்ராஜெக்டா மாத்துவோம். அது வேற விவகாரம். இப்ப
இல்ல சுப்பிரமணியன் தமிழ்நாடு சர்க்கார் சுப்பிரமணியன் ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மட்டும் கிடையாது. சுப்பிரமணியன் அனைத்து மாநிலங்களும் நீங்க வந்து இணக்கமாக மத்திய அரசாங்கத்தோட நம்ம செயல்பட்டோம். மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே வந்து கூட்டாட்சி தத்துவத்தில் இல்ல நான் என்ன கேட்கிறேன், டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ் இது தொடர்ந்து பேசப்பட்ட, தற்போது அது பேச்சில்லை. அதற்கப்புறம் பிரதமர் அவர்கள் 2024 தேர்தலில் கோர் ஹிந்துத்துவா பற்றி தான் பேசினார். கிட்டத்தட்ட 110 முறை என்று இந்தியாவிற்கு வெளியே இருந்த சர்வதேச நாடுகள் கருத்து கோர் ஹிந்துத்துவா. இப்பொழுது கூட நேற்று முன்தினம் கூட பேசியிருக்காரு. ஆனால் ஹிந்துத்துவா கார்டு வந்து பெரிய அளவில் அவங்க வெற்றி பெறலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஹரியானாவில் ஹிந்துத்துவா கார் ராம ஜென்மபூமி விவகாரம் கூட பெருசாக வெற்றி பெறலை. மன்னிக்கணுங்க, ராமருக்கா கோவிலை நாட்டினதுனால, நிலைநாட்டினதுனால அதனால வாக்கு கிடைக்கும், அதனால இந்து மக்கள்லாம் திரளாக வந்து வாக்கு போட்டுடுவாங்கன்ற நம்பிக்கையில எனக்கு தெரிஞ்சு ராம் ஜென்ம பூமியை அவங்க பண்ணினது இல்லை. ஆனா 2014 வந்து கொண்டு வந்ததுனால அந்த மேனிஃபெஸ்டோக்கு மக்கள் வந்து வாக்களித்தனால அதனோட கடமையாக தான் பார்த்தாங்களே தவிர அது 2024 தொடரும்னு வந்து யாருமே நம்பல. முன்னாடி சொன்னாங்க 2014 2019 சொன்ன ராம ஜென்ம பூமி மேனிஃபெஸ்டோ இருந்ததுனால அதற்காக அந்த கோவிலை நிலைநாட்டினார்கள், அவ்வளவுதான். சோ அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா வளர்ச்சியை நோக்கி தான் போக வேண்டும். எந்த ஒரு அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆட்சி புரிந்ததுக்கு அப்புறம் 10 ஆண்டுகளுக்கு அப்புறமா 2 பேரழிவை சந்தித்தது, அதாவது ரஷ்யா உக்ரைன் வாரம், கொரோனா பேரழிவை சந்தித்து அதை தாண்டி வந்து படுதோல்வி அடைந்த 240 சீட் தனிச்சையா வந்திருக்கிறாங்க. 233 சேர்ந்து 28 கட்சிகள் சேர்ந்து வாங்கினதுனா எது வந்து பலவீனம்னு நீங்க பாருங்க. சுப்பிரமணியன் சார், இப்போ நாங்க பேசணும், நீங்களுடைய நிறைவு கருத்தை எப்படி, இந்த ரிசல்ட்டை எப்படி பாக்குறீங்க? சிமிலாரிட்டிஸ் இன் பிட்வீன் இந்த 2 ஸ்டேட்டுக்கு அதில் பாரதிய ஜனதா பின்னடைவை சந்திச்சிருக்கிறது. நம்ம ரொம்ப ஆழமாக பேசணும். ஜம்மு தனியாக பிரிச்சுட்டேன், காஷ்மீரை தனியாக பிரிச்சுட்டேன், ஹரியானா தனியாக இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? ஒரு பின்னடைவா, மோடி அரசுக்கான பின்னடைவா? அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள இருக்கின்ற ஒரு உட்கட்சி பூசல் வந்து எஸ்பெஷலி ஹரியானால வந்து வெளில வந்திருக்கு. இப்போ அவர்கள் வந்து அதை கொஞ்சம் ஆராய்ந்து, பட் எனிவே இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு தெரியாது. பட் இருந்தாலும் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் வந்து திருப்பி அவங்க ஒரு உள்கட்ட அமைப்பை வந்து சீராய்ந்து அடுத்து வரப்போகின்ற தேர்தலுக்கு வந்து தயாராகணும். ஸோ அது வந்து ஹரியானா பொறுத்த வரைக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து வந்து சக்சஸ். ஏன்னா வந்து எல்லாம் நம்ம ஐயா கூட சொன்னாங்க வந்து ரொம்ப வந்து அங்கே டெய்லி வந்து சண்டை நடந்துட்டுலாம் சொன்னாங்க. ஆனா இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா போன தேர்தல் 65%, இந்த தேர்தல் 64% கிட்டத்தட்ட. ஓகே, ஃபைனலா நமக்கு நம்பர் வந்தோன்னு தெரியும். அதான் வாக்குப்பதிவு. ஸோ வாக்குப்பதிவு வந்து ஒரு இடத்துலையும் வந்து அசம்பாவிதம் நடக்கவில்லை. ஒரு போலிங் பூத்லையும் வந்து ரீபோலிங் கொடுக்கல. நமக்கு தெரியும், நமக்கு 2024 ஜெனரல் எலெக்ஷனை கூட பார்த்தோம். சில மாநிலங்கள்ல நல்லா இருக்கிற சுமூகமான மாநிலங்கள்ல கூட போலிங்ல ரீபோலிங்லாம் கொடுத்தாங்க. ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து தேர்தலை வந்து சுமூகமாக நடத்தியதே ஒரு பெரிய சாதனை. அதாவது கோர்ட் என்ன சொல்லி, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க 370 அப்ரகேஷன் இஸ் கரெக்ட். ஆனா நீங்க 30 செப்டம்பர் 2024 நீங்க வந்து அந்த தேர்தலை நடத்தி அங்க வந்து மாநில அந்தஸ்து கொடுப்பதற்கான வழிகளை பாருங்கன்னா அதை நோக்கி தான் இந்த தேர்தல் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக மக்கள் என்ன ஆட்சி விரும்புறாங்களோ அது கிடைக்கும் அவங்களுக்கு. ஆனா என்னோட இது என்னன்னா, இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் என்பது ஒரு பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மட்டுமே கிடையாது. பிஜேபி அல்லாத எந்த மாநிலங்களாக இருந்தாலும் வளர்ச்சியை நோக்கி போகின்ற மாநிலங்களுக்கு கண்டிப்பாக என்டிஏ அரசாங்கம் துணை நிற்கின்றதுதான் என்னோட பார்வையை நான் பாக்குறேன்.